10ஆம் வகுப்பு குறிப்புகள். அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் இரா. இளங்குமரனார். பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு மலேசியா. பனையின் இளநிலை பெயர் குருத்து. 1554 இல் கார்டிலா என்னும் நூல் முதன்முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? தமிழ். சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழழகனார். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்திய அகாதமி விருது பெற்றவர் எழில்முதல்வன். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. மெத்த வணிகன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். வேங்கை என்பது பொதுமொழி. புத்தகம் என்பது தனிமொழி. உண்பதுவும் இதில் வரும் அளபெடை இன்னிசை அளபெடை. பழனம் என்பதன் பொருள் வயல். காலம் காட்டாதது எது? அளபெடை. மொழியின் வகைகள் 3. இசைநிறை அளபெடையின் மற்றொரு பெயர் செய்யுளிசை அளபெடை. படா இதில் பயின்றுள்ள அளபெடை யாது? செய்யுளிசை அளபெடை. மொழியின் சிறப்புகளை அறியத் துணை செய்வது இலக்கணம். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர். வகை மணிவகை. இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் பாரதியார். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிமலர் நூலை எழுதியவர் நா. பார்த்தசாரதி. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணையொப்பு. மேவலால் என்பதன் பொருள் பெறுதலால். கடல் எத்தனை வகையான சங்குகளை தருகிறது என்று தனிப்பாடல் திரட்டு கூறுகிறது? 3. தனிப்பாடல் திரட்டு ஆசிரியர் புலவர் பலர். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் டையு. உலக தமிழ்க் கழகத்தை நிறுவித் தலைவராக இருந்தவர் பெருஞ்சித்திரனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். பூவின் மலர்ந்த நிலையின் பெயர் வி. பூவின் மொத்த நிலைகள் 7. மிளகாய் செடியின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல்கோல். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் திரு. வி. க. குருத்து என்பது எத்தாவரத்தின் பிஞ்சுவகை சொல் என். கலப்பில்லாத பொய் என்பது எவ்வகை முரண்? இணை முரண். வாழையின் இளமை பருவத்திற்கான சொல் குருத்து. இரட்டுற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் சிலேடை அணி. தமிழ் எத்தனை அணிகலன்களை பெற்றுள்ளது? ஐம்பெருங்காப்பியம். சொல்லுதல் என்பதன் பொருள் இயம்புதல், செப்புதல், விளம்புதல். முதிரை என்பது அவரை. துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி இதழின் ஆசிரியர் பாவாணர். பள்ளிப்பறவைகள் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பெரியாருடைய பெரும்பணியை ஒரு தனிமனிதனின் வரலாறு அல்ல, ஒரு சகாப்தம் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றியவர் எழில் முதல்வன். மேற்கு என்பதை குறிக்கும் சொல் குடக்கு. திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். கொண்டல் என்னும் காற்று எத்திசையிலிருந்து வீசுகிறது? கிழக்கு. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் ஹிப்பாலஸ். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசனகவிதை எனப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் ஜூன் செப்படம்பர். வளிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் ஐயூர் முடவனார். காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைகிறது என்று கூறிய நிறுவனம் யூனிசெப். எந்நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்களை தாய்மொழியில் பாடுகின்றனர் தாய்லாந்து. தாஜ்மஹால் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டு. காற்று நாள் கொண்டாடப்படுவது ஜூன் 15. புளோரோ புளோரோ கார்பனின் எத்தனை மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளைச் சிதைக்கிறது? 100. புளோரோ புளோரோ கார்பனுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவது ஹைட்ரோ கார்பன். குணக்கு என்னும் பெயர் குறிக்கும் திசை கிழக்கு. கோடை எனப்படும் காற்று எத்திசையிலிருந்து வீசுகிறது? மேற்கு. லயத்துடன் என்பதன் பொருள் சீராக. வசனகவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாரதியார். நீடுதியில் நீக்கப் பாடி வந்த நிலா என்று பாராட்டப் பெற்றவர் பாரதியார். கோடு என்பதன் பொருள் மலை. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நம்பூதனார். நேமி என்பதன் பொருள் சக்கரம். மூதூர் என்பதன் இலக்கணக் குறிப்பு பண்புத்தொகை. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 103. முல்லை திணைக்குரிய பூ இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முல்லை நிலத்திற்குரிய காலம் கார்காலம். இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் பணியாற்றியவர் பாரதியார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் ப. சிங்காரம். உலக வானியல் அமைப்பு புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை நாடுகளை பட்டியலிட்டது? 64. தொங்கன் என்னும் சொல் குறிப்பது கப்பல். அரிய மலர் இலக்கணக் குறிப்பு பெயரெச்சம். பாடு இதழ் பனிக்கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். தொகைநிலை தொடரின் வகைகள் 6. அண்ணன் தம்பி இலக்கணக் குறிப்பு வேற்றுமைத் தொகை. வீசு தென்றல் இலக்கணக் குறிப்பு வினைத்தொகை. இனமொழி இலக்கணக் குறிப்பு பண்புத்தொகை. உலகின் மிகச்சிறிய தவளை நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? 70 விழுக்காடு. உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் தொல்காப்பியர். தென்றல் விடுதூது நூலின் ஆசிரியர் பலப்பட்டை சொக்கநாதர்.
சிந்துகுத் தந்தை என்று பாராட்டப் பெற்றவர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் பாரதியார். சுவல் என்பதன் பொருள் ட்ரோல். பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. கஜா என்னும் புயலின் பெயர் தந்த நாடு இலங்கை. பெட்டி என்ற புயலின் பெயர் தந்த நாடு தாய்லாந்து. வாழையிலை விருந்து விழாவை இந்த நாடு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அமெரிக்கா. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று கூறும் நூல் நற்றிணை. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டுச் சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்ததை கூறும் நூல் புறநானூறு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். வெற்றி வேர்க்கை நூலின் மற்றொரு பெயர் நருந்தொகை. அருகுற என்பதன் பொருள் நருந்தொகை. நைடதம் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். நன்மொழி இலக்கணக்குறிப்பு பண்புத்தொகை. ஆரி என்பதன் பொருள் அருமை. அசை அதில் பயின்று வரும் அளபெடை சொல்லிசை அளபெடை. கூத்தராற்றுப்படையின் மற்றொரு பெயர் மலைபடுகடாம். படுகர் என்பதன் பொருள் பள்ளம். கூத்தரற்றுப்படை எத்தனை அடிகளை கொண்டது 583. கரிசல் மண்ணின் படைப்பாளிகளில் முதன்மையானவர் கு. அழகிரிசாமி. மகுளி என்னும் வட்டார சொல்லின் பொருள் சோற்றுக்கஞ்சி. கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். தொகாநிலைத் தொடரின் வகைகள் 6. காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். அறிஞரது நூல் அறிஞருக்கு நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. 6ஆம் திணை நூலின் ஆசிரியர் சிவராமன். திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை 9. எதனை உயிரினும் மேலானதாக பேணிக் காக்க வேண்டும் ஒழுக்கம். வேல் போன்ற ஆயுதங்களைக் காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது வரி. விதிப்பது. கண்களின் பயன் நடுவுநிலைமை. யாருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது இரக்கம் காட்டுபவருக்கு. உயர்ந்த நிலையை அடைவதற்கு எப்பண்பு வேண்டும் விடாமுயற்சி. ஒருவருக்கு வறுமை தருவது முயற்சியின்மை. வரகரிசிச் சோறும் வழுதுணங்காய் வாட்டும் புளித்த மோரும் என்ற அடிகள் இடம்பெறும் நூல் கொன்றை வேந்தன். செப்பல் இலக்கணக்குறிப்பு தொழிற்பெயர். கொற்கையின் அரசராக இருந்தவர் அதிவீரராம பாண்டியர். காசிக்காண்டம் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். சீவலராமன் என்ற பட்டப்பெயருக்கு உரியவர் அதிவீரராம பாண்டியர். திருக்குறுவை அந்தாதி நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். நன்னன் என்னும் மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் கூத்தராற்றுப்படை. மலையில் எழும் ஓசைகளைக் கொண்டு பாடப்பட்ட நூல் கூத்தாற்றுப்படை. வேலை என்னும் சொல்லின் பொருள் வெந்தது. அழுக்கம் என்னும் சொல்லின் வட்டார வழக்குச் சொல் அழுத்தம். கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். கரிசல் வட்டாரச் சொல்லகராதியை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். முற்றுப்பெறாத வினை பெயர்ச்சொல்லைக் கொண்டு முடிவது. வேற்றுமை தொடர். நண்பா எழுது என்பது எவ்வகை தொடர் விழித்தொடர். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். கரிசல் இலக்கிய பரம்பரையின் இன்றைய எழுத்தாளர் சோ. தர்மன் பூமணி பா. செயப்பிரகாசம். கோபல்லபுரத்து மக்கள் புதினம் சாகித்திய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1991. ஆல் என்பது எத்தனையாவது. வேற்றுமை உருபு 3ஆவது. ஒரே சொல் 2 அல்லது 3 முறை வருவது அடுக்குத் தொடர். பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஜப்பான். சீனப் பேரரசர் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் எந்த கடவுளுக்கு கோயில் கட்டப்பட்டது சிவன். IBM நிறுவனம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு கணினியின் பெயர் வாட்சன். செயற்கை நுண்ணறிவால் முடியும் செயல் பார்த்தல் கேட்டல் புரிந்துகொள்ளுதல். பாரத ஸ்டேட் வங்கி உருவாக்கிய உரையாடு மென்பொருளின் பெயர் இலா. சீனாவில் யார் காலத்து சிற்பங்கள் காணப்படுகின்றன சோழர்கள். மாயம் என்னும் சொல்லின் பொருள் விளையாட்டு. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். 8 தொகை நூல்களில் இசையோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். வளர்வானம் இலக்கணக்குறிப்பு வினைத்தொகை. பீடு என்பதன் பொருள் துன்பம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது 1988. தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் ஸ்டீபன் ஹாக்கிங். கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் உருவாக்கியவர் ஜான் வீலர். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். திணையின் உட்பிரிவு பால். இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வழாநிலை. உனதருளே பார்ப்பன் அடியேன் யாரிடம் யார் கூறியது இறைவனிடம். குலசேகர ஆழ்வார் கூறியது. விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது வானத்தையும் பாட்டையும். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங். பறவைகளுக்கு இல்லாத உணர்வு நுகர்தல் உணர்வு. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இதில் இடம்பெறும் வழுவமைதி கால வழுவமைதி. கணினி செய்யும் வேலை மொழிபெயர்ப்பு இசையமைப்பு மகிழ்ந்து ஓட்டுதல்.
உலக அளவில் விற்பனையாகும் ரோபோவின் பெயர் பெப்பர். சீனாவில் காணப்படும் துறைமுக நகரம் சூவென்சோ. பெருமாள் திருமொழியில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 105. பெருமாள் திருமொழியில் இறைவன் யாராக உருவகப்படுத்தப்படுகிறார்? அன்னை. தமிழரின் வாழ்வியலோடு இணைந்தது எது? அறிவியல். பரிபாடலில் இருந்ததாக கூறப்பட்ட பாடல்களின் எண்ணிக்கை 70. பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 22. அண்டப்பகுதியில் பால்வீதி இருந்ததை தம் பாடலில் கூறியவர் மாணிக்கவாசகர். நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் எட்வின் ஹப்பிள். மாளாத என்பதன் பொருள் தீராத. ஊழ் என்பதன் பொருள் முறை. வேர்ட்ஸ்மித் என்பது கட்டுரையை உருவாக்கும். இனிவரும் உலகை ஆளப்போவது மனித திறன். செயற்கை நுண்ணறிவு தானே முடிவெடுக்கும் திறனுடையது. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று கூறியவர் பாரதியார். ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் மென்பொருளின் பெயர் இலா. குலசேகர ஆழ்வார் பிறந்த மாநிலம் கேரளா. பெருமாள் திருமொழியின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. எந்த இலக்கியத்தில் அதிகப்படியான அறிவியல் கருத்துகள் செறிந்துள்ளன? காப்பிய இலக்கியம். பரிபாடல் எவ்வகை நூல்? அகமும் புறமும் கலந்தது. பெரியார் கோளரங்கத்தில் 360 பாகை அரைவட்ட வானத்திரை. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2009. பெருவெடிப்பு கொள்கையோடு தொடர்புடையவர் ஹாக்கிங். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. கத்துங்குயிலோசை என்பது எவ்வகை மொழி மரபு? மொழிபெயர்ப்பினால் ஏற்படுவது மொழிவளம். மொழிபெயர்ப்பின் மூலம் எதில் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? வரலாற்றில், இலக்கியத்தில், பண்பாட்டில். வளநல்லை என்பதன் கலைச்சொல் ஆய்வேடு. குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் வே. ஸ்ரீராம். ஓடிவந்தாள் என்பதை எவ்வகை தொடர்? வினையெச்சத் தொடர். அரசே தருக என்பது எவ்வகை தொடர்? வெளித்தொடர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சைப்புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் ஆத்திச்சூடி. அருந்துணை பிரித்தெழுது அருமை கூட்டல் துணை. வினா எத்தனை வகைப்படும்? 6. விடை எத்தனை வகைப்படும்? 8. தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது கொளல் வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் எவ்வகை? வினா அறியாவினா. பொருள்கோளின் வகைகள் 8. உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் மாட்டேன் என்று மறுத்து ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்த தை கூறல் உற்றது உரைத்தல் விடை. சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ கொள்ளும் முறை பொருள்கோள். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது நிரல்நிறை பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக் கிடக்கும் சொற்களை ஒன்றோடொன்று கூட்டி பொருள்கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். செய்யுளின் எழுவாய்களை வரிசைப்படுத்தி பயனிலைகளை எதிரெதிராகக் கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல்நிறை பொருள்கோள். உனக்கு படிக்கத் தெரியாது என்ற தலைப்பில் நூலை உருவாக்கியவர் கமலாயன். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்கள் 64. காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. கேண்மை என்னும் சொல்லின் பொருள் நட்பு. சதம் என்பது 100. நுவன்ற என்னும் சொல்லின் பொருள் சொல்லிய. மீனவன் என்னும் சொல் குறிப்பது பாண்டிய மன்னன். தமர் என்பதன் பொருள் உறவினர். தார் என்பது மாலை. முனிவு என்னும் சொல்லின் பொருள் சினம். கபிலரின் நண்பர் இடைக்காடனார். வேதாரண்ய புராணம் இயற்றியவர் செய்குத்தம்பி பாவலர். முரசு கட்டிலில் உறங்கியவர் மோசிகீரனார். புலவருக்கு கவரி வீசிய மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை. உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி. நீதிவெண்பாவின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். சீராப்புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்குத்தம்பி பாவலர். சதாவதானி என்று பாராட்டு பெற்றவர் செய்குத்தம்பி புலவர். கேள்வியினான் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். எந்த நாட்டில் ஓர் ஆண்டில் பிறமொழி நூல்கள் 5000 வரை மொழிபெயர்க்கப்படுகிறது? ஜெர்மனி. மொழிபெயர்ப்பு எதற்கு உதவுகிறது? அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, அறிவியலை உருவாக்க. தமிழ் நூல்கள் எந்த மொழியில் அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிறது? ஆங்கிலம். கீதாஞ்சலி முதலில் எழுத்தப்பட்ட மொழி வங்கமொழி. நாடகக்கலையே மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள். ந. முத்துசாமி. இராசராச சோழன் தெரு உள்ள நாடு மலேசியா. மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் திருக்குறள். மழை வேண்டு நிகழ்த்தப்படுவது அர்ச்சுனன் தபசு. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் புலி ஆட்டம். தேவதந்துபி துணையாட்டமாக கருதப்படுவது மயிலாட்டம். மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் நாடுகளில் ஆடப்படுவது காவடியாட்டம்.
திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இருப்பது தெருக்கூத்து. ஆடுக இலக்கணக் குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. பண்டி என்பதன் பொருள் வயிறு. அசும்புதல் என்பதன் பொருள் ஒளிவீசுதல். குண்டலமும் குழைக்காதும் இலக்கணக் குறிப்பு எண்ணும்மை. கிண்கிணி என்பது எவ்வகை அணிகலன் காலில் அணிவது. சூழி என்பது எவ்வகை அணிகலன் தலையில் அணிவது. சகலகலாவல்லி மாலை நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். கம்பர் தன்னுடைய நூலுக்கு முதலில் இட்ட பெயர் இராமாவதாரம். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். விருத்தம் பாடுவதில் வல்லவர் கம்பர். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்கள் உடையது 6. நட்சத்திரங்களின் நடுவே என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர். உமாமகேஸ்வரி. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவம் செங்கிரை. பெண்பாற் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் ஊசல். ஆண்பாற் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் சிற்றில். பிள்ளைத் தமிழுக்குரிய பருவங்கள் 10. கம்பர் எழுதிய நூல்கள் திருக்கை வழக்கம் ஏறெழுபது சிலையெழுபது. இராமாவதாரம். விசாரணை கமிஷன் சாகித்திய அகாதமி விருது பெற்ற நூல். காடும் காடு சார்ந்த இடம் முல்லை. மருதத்திணைக்குரிய சிறுபொழுது வைகரை. நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது ஏற்பாடு. ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை. மருதத்திணைக்குரிய விலங்கு எது. எருமை நீர்நாய். ஏறுகோட்பறை எந்நிலத்திற்குரியது முல்லை. பஞ்சுரப்பன் எந்நிலத்திற்குரியது பாலை. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல். நிறை கவர்தல் எந்நிலத்திற்குரிய தொழில் பாலை. தொண்டகப்பறை எந்நிலத்திற்குரியது குறிஞ்சி. ஆர்டஃபாக்ட்ஸ் என்பதன் கலைச்சொல் கலைப்படைப்புகள். அஸ்தெட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் அழகியல். நாட்டார் கலைகள் நூலை எழுதியவர் அ. கா. பெருமாள். திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலை எழுதியவர் க. தா. திருநாவுக்கரசு. ஒரு செயலைச் செய்வதற்கு எதனை அறிந்து செயல்பட வேண்டும் உலகியல் நடைமுறையை. எது இல்லாமல் ஈட்டும் பொருளை நாம் நீக்கிவிட வேண்டும் இரக்கம் அன்பு. பகைவர்களை வெல்லும் கூர்மையான ஆயுதம் எது. பொருள் ஈட்டுதல். தேவரைப் போன்ற தன்மை உடையவர் யார் கயவர். வறுமையைப் போன்ற துன்பம் தருவது வறுமை. எவ்வகை அறிவுடைய அமைச்சர்களுக்கு முன் சூழ்ச்சிகள் நிற்காது நூலறிவு மற்றும் நுண்ணறிவு. சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906 ஜூன் 26. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1942. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்த ஆண்டு 1956 நவம்பர் 1. எனது போராட்டம் என்னும் சுயசரிதை யாருடையது. நாமக்கல் கவிஞர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலின் ஆசிரியர் ம. ப. சிவஞானம். ஏர் புதிதா என்னும் நூலின் ஆசிரியர் கு. ப. ராசகோபாலன். மெய்கீர்த்தி யாருடைய காலத்தில் புகழ் பெற்றது சோழர். திருபுவன சக்கரவர்த்தி என்பது யாருடைய பட்டம். 2ஆம் இராசராச சோழன். ஓசுனர் என்பதன் பொருள் எண்ணெய் விற்போர். தூசு என்பதன் பொருள் பட்டு. துகிர் என்பதன் பொருள் நறுமணம். நொடை என்பது விலை. பயில்தொழில் இலக்கணக் குறிப்பு வினைத்தொகை. அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் 30. கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து வந்தவர் கவுந்தியடிகள். 1974 இல் மகசே விருது பெற்றவர் எம். எஸ். சுப்புலட்சுமி. தாமரை செவ்வணி விருது பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன். சாகித்திய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் புதினத்தை படைத்தவர் ராஜம் கிருஷ்ணன். குறிஞ்சி தேன் புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள். ஜெகந்நாதன். தமிழக அரசின் ஔவை விருதை பெற்றவர் சின்னப்பிள்ளை. சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது பெற்றவர் கிருஷ்ணம்மாள். ஜெகந்நாதன். புறத்திணை எத்தனை வகைப்படும் 12. பொருந்தா காமத்தை குறிப்பது பெருந்திணை. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மபொசி கருதியது சிலப்பதிகாரம். பேட்டன்ட் என்பதன் கலைச்சொல் காப்புரிமை. டெரிட்டரி என்பதன் கலைச்சொல் நிலப்பகுதி. என் கதை இது யாருடைய சுயசரிதை நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர் புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். கில்ட் என்பதன் கலைச்சொல் வணிகம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஓர் ஆளுமையாளரின் புகழை பாடும் திணை பாடான் திணை. ஆனிரைகளை மீட்கும் திணை கரந்தை. நொச்சி பூ எந்நிலத்திற்குரியது மருதம். பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என போரிடும் திணை உழிஞை. மதில் கோட்டையை கைப்பற்றி போரிடும் திணை உழிஞை. போரில் வெற்றி பெற்ற மன்னன் மகிழும் திணை வாகை. பூதான இயக்கத்தோடு தொடர்புடையவர் கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன். இந்திய அரசின் தாமரை திரு விருது பெற்ற பெண்மணி சின்னப்பிள்ளை மற்றும் கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் பால சரஸ்வதி. மண்ணகத்து பூந்துளிகள் நூலின் ஆசிரியர் பிவ்ராஜம் கிருஷ்ணன்.
நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். வண்ணமும் அன்னமும் இலக்கணக் குறிப்பு எண்ணும்மை. மண்ணீட்டாளர் என்னும் சொல்லின் பொருள் சிற்பி. ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் வியன்னா. சிலம்புச் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் பொ. சிவ்ஞானம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931. தமிழரசுக் கழகத்தை தொடங்கியவர் பொ. சிவ்ஞானம். போதி தருமருக்கு கோயில் கட்டி வணங்கி வருபவர்கள் சீனர்கள். கொடை இலக்கியங்களாக கருதப்படுபவை ஆற்றுப்படை இலக்கியம். சேர மன்னர்களைப் பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று கூறும் நூல் கலித்தொகை. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல்வேட்டனார். மீட்சி விண்ணப்பம் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கண்ணதாசன். சேரமான் காதலி புதினத்தை படைத்தவர் கண்ணதாசன். ரெனேசான்ஸ் என்பதன் கலைச்சொல் மறுமலர்ச்சி. ஃபைலோசபர் என்பதன் கலைச்சொல் மெய்யியலாளர். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் வரதராசனார். எண்ணங்கள் என்ற நூலை எழுதியவர் எஸ். உதயமூர்த்தி. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தூங்கலோசை. ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. நிறை 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 என்பது கருவிளங்கனி. மூவசைச்சீர்கள் எத்தனை 8. கலிப்பாவுக்கு உரிய ஓசை துள்ளலோசை. சங்ககால மக்கள் மனித உறவின் மையமாக கொண்டது அறம். அறநெறிக்கால அறங்கள் எதை சார்ந்தவை சமயம். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்டு. அறம் செய்வதில் எந்த நோக்கம் இருக்கக்கூடாது வணிகம். தம்மைவிட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார். வீரத்தைப் போலவே தமிழர்களால் விரும்பப்படுவது கொடை. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவர் நக்கீரனார். கடையெழு வள்ளல்களின் கொடை பெருமையைப் பற்றி கூறும் நூல் நற்றிணை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். மறுமை நோக்கி கொடுக்காதவன் போகன் என்று கூறியவர் பரணர். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று கபிலர் யாரைச் சுட்டுகிறார் காரி. ஈயாமை இழிவு என்று கூறும் நூல் கலித்தொகை. எழுத்து கால புதுக்கவிஞர்களுள் ஒருவர் சோ. வேணுகோபாலன். கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தமிழன்பு. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் கவிஞர் பேச்சாளர் திரைப்பட பாடலாசிரியர். கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு 1949. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் மற்றும் கண்ணதாசன். ஆண்டுக்கு ஒருமுறை மலரும் பிரம்ம கமலம். குறிஞ்சி பூ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் 12. தலைமுறைக்கு ஒருமுறை மட்டும் மலர்வது 3. பரம்பு மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது சிவகங்கை. வெண்பாவில் அமைந்த நூல் திருக்குறள் மற்றும் நாலடியார். அகவற்பாவில் அமைந்த காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை. வெண்பாவின் வகைகள் 5. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. ஏகாரத்தில் முடியும் பா வகை வெண்பா. 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது வெண்பா. 4 சீராக வரும் அடி அளவடி. 3 சீராக வரும் அடி சிந்தடி. அறிவிலா என்பதை பிரிக்கப் கிடைப்பது கருவிளம். இன்பத்தின் கதவையும் துன்பத்தின் கதவையும் திறப்பது நாக்கு. நிறைவடைகிறவனே செல்வன் என்று கூறுவது தாவோவியம். நூலின் பயன் யாது அறம் பொருள் இன்பன் வீடு. படலை என்னும் சொல்லின் பொருள் மாலை. அசும்பு என்பதன் பொருள் நிலம். காய்மணி இலக்கணக் குறிப்பு வினைத்தொகை. மெய்முறை இலக்கணக் குறிப்பு வேற்றுமைத் தொகை. இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்திற்கு உரியவர் வீரமாமுனிவர். தேம்பா என்பதன் பொருள் வாடாத. சதுரகராதியினை படைத்தவர் வீரமாமுனிவர். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி. கல்மரம் நூலை எழுதியவர் திலகவதி. நதியின் கால்கள் என்னும் கவிதை தொகுப்பை இயற்றியவர் நாகூர் ரூமி. சிறுகதை மன்னன் என்னும் பட்டத்தை பெற்றவர் ஜெயகாந்தன். ஹியூமனிசம் என்பதன் கலைச்சொல் மனிதநேயம். கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பதின் கலைச்சொல் பண்பாட்டு விழுமியம். தீவகம் என்னும் சொல்லின் பொருள் விளக்கு. மிசை என்பதன் பொருள் மேலே. தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும் 4 வகைப்படும். தீவக அணி எத்தனை வகைப்படும் 3 வகைப்படும். ஒரு பொருளின் தன்மையை உள்ளபடியே கூறும் அணி இயல்பு நவிர்ச்சி அணி. செய்யுளில் ஒரு சொல் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு இணைந்து பொருள் தருவது தீவக அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளும் அணி நிரல் நிறை அணி. மலேசியாவில் படைப்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தவர் அழகிரிசாமி. தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது 17ஆம் நூற்றாண்டில். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. தொன்னூல் விளக்கம் எவ்வகை நூல் இலக்கணம். தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36. தேம்பாவணியின் பாட்டுடைத் தலைவன் சூசையப்பர் யோசேப்பு வளன். இஸ்மத் என்பது எம்மொழிச்சொல் பாரசீகம். தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் 3. வீரமாமுனிவர் திருச்சி மன்னரிடம் உரையாடுவதற்காக கற்றுக்கொண்ட மொழி உருது. உய்முறை என்னும் சொல்லின் பொருள் வாழும் வழி. துணர் என்னும் சொல்லின் பொருள் மலர்கள். ஓர்ந்து என்னும் சொல்லின் பொருள் நினைத்து. சேக்கை என்னும் சொல்லின் பொருள் படுக்கை.
பிணிந்து என்னும் சொல்லின் பொருள் கட்டி. கிறித்துவுக்கு முன் தோன்றியவர் யோவான். அருளப்பன் என்று குறிப்பிடப்படுபவர் யோவான். ஜெயகாந்தன் எழுதிய புதினம் சுந்தரகாண்டம். சில நேரங்களில் சில மனிதர்கள். பாரிஸுக்குப் போ. ஜெயகாந்தன் யாருடைய வாழ்க்கை வரலாற்றினை மொழிபெயர்த்தார் காந்தி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகம்மது ரபி. நாகூர் ரூமி என்ற இதழில் எழுதத் தொடங்கினார். ஜெயகாந்தனின் சாகித்திய அகாதமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தனின் படைப்புகளில் திரைப்படமான கதைகள் உன்னைப் போல ஒருவன். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். சில நேரங்களில் சில மனிதர்கள். நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சை. இமயத்துக்கு அப்பால் என்னும் படைப்பிற்கு ஜெயகாந்தன் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது. இயல்பான நிகழ்ச்சி மீது தன்குறிப்பை ஏற்றிக் கூறும் அணி தற்குறிப்பெற்ற அணி. சுதந்திர இந்தியாவின் சாதனை. சவாலாக ஜெயகாந்தன் கருதுவது சுதந்திரத்தை பேணிக்காத்தல். நல்ல என்னும் அடைமொழியை கொண்ட நூல் குறுந்தொகை. ஜெயகாந்தன் படைக்காத நூல் திறனாய்வு நூல்கள். சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர். ச. கந்தசாமி. முல்லை நிலத்தின் பெரும்பொழுது கார்காலம். இருநாட்டு அரசர்களும் தும்பைப் பூவைச் சூடிப் போரிட காரணம் ஆனிரை கவர்தல். கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பதன் கலைச்சொல் பண்பாட்டு விழுமியம்.